ரம்ஜான் மாதம் வந்தவன் நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு இந்த ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மாதம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னென்ன பார்த்துருக்குமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டே வருவேன். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே எங்களுக்கு வந்து ஹோட்டலில் எனக்கு பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் 19,000 நமக்கு சேர்ந்துருக்கு, ஊக்கத்தொகை மட்டுமே. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் ஒர்க் பண்ணாங்கள்ல, என்னோடய கிச்சன் டீமுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி அதிலேருந்து கொடுத்துட போகிறேன். பேலன்ஸு நான் எடுத்துக்க போகிறேன். இது இல்லாமல் ஹோட்டல்லேருந்து அவங்களுக்கு தனியாக பே பண்ணுவாங்க. இவர் தான் அசிஸ்டண்ட் குக்கு, எல்லா வேலையும் தெரியும். ஆனால் வேலைக்கு தான் சரியாக வர மாட்டார். மற்றபடி நல்ல பிள்ளை தான், நல்லா ஒர்க் பண்ணுவாப்பில். அடுத்து நீங்கள் பார்க்குறது கட்டிங் மாஸ்டர். கரெக்டாக இருப்பாங்க டியூட்டியில். நம்ம எத்தனை மணி நைட்டில் ஒர்க்குக்கு போனாலும் சரி தான், அதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தோன்னா வச்சுருவாங்க. அடுத்தது செல்வி அக்கா. செல்வி அக்கா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து முஸ்லீமுக்குனால அவங்க ஆல்ரெடி ரம்ஜானுக்கு லீவ் போட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன்னா இவங்க எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் இவங்க எல்லோரும் நம்ம சொல்கிற டைமுக்கு வந்து ரெடி பண்ணுறதுனால தான் பிரியாணி கஸ்டமர் கேட்ட டைமுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாளுமே ரம்ஜானுக்காக ஹோட்டல் லீவுங்க. புதன்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புதன்கிழமையிலிருந்து தான் நம்ம பிரியாணி ட்ரைனிங்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. தேங்க்யூ.